மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் சந்தானத்த பத்தி தான் பேச போறோம். எப்பவுமே நாம வந்துட்டு பேசின விஷயத்தையோ, இல்ல பேசினவங்கள பத்தியோ பேச போறதே கிடையாது. அப்படி பேசினதும் இல்ல. நாம பேசுற ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அந்த வகையில இதுவரைக்கும் நாம சந்தானத்த பத்தி பேசினதே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் டைமா சந்தானத்த பத்தி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அததான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க ஷோக்குள்ள போலாம். நடிகர் சந்தானம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பெரிய காமெடியன் சந்தானம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு வடிவேலுக்கு அப்புறம் விவேக்கு அப்புறம் பாக்குறப்போ சந்தானம் தான் வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. இவங்களோட காலகட்டங்களை விட சந்தானம் நடிச்ச காமெடிகள் ரொம்ப பேசப்பட்டது, ரொம்ப வந்துட்டு வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு காமெடியனுக்கு பெரிய அளவுல ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது மேபி வடிவேல், விவேக் சார் இவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சந்தானம் தான் இருக்காங்க. இப்போ வந்து சந்தானம் தான் நம்பர் 1ல இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ காலேஜ் கேர்ள்ஸ்க்கும் சரி, அவ்வளோ வயசானவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சந்தானம் காமெடினா அப்படியே ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அப்படியே ரொம்ப கேஷுவலா காமெடியா அதுக்குள்ள எடுத்துட்டு போய் பேசணும் அப்படின்றது இல்லாம கேஷுவலா போற போக்குல பேசுறது எப்படி, போற போக்குல எப்படி கவுண்டர் போடுறது, டைமிங்ல எப்படி ரைமிங்கா பேசுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது சந்தானம் அவர்களுடைய காமெடி, அவங்களோட அந்த டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ சந்தானத்தை இன்ட்ரோ கொடுத்தது யாரு அப்படின்னா சிம்பு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில லொல்லு சபா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு நார்மலான காமெடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு சந்தானம். அதுல இருந்து சிம்பு வந்து பார்த்துட்டு அவரோட படங்களுக்கு சின்ன சின்ன ரோல்ஸ் கொடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ வல்லவன் மாதிரி படங்கள்ல தான் ரொம்ப அதிகமா வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு. சிம்புவோட எல்லா படங்கள்லயும் மேக்சிமம் சந்தானம் இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ் என்கிற பாஸ்கரன்லாம் வந்துட்டு சந்தானம் காமெடி அடிச்சுக்கவே முடியாது. அந்த படம் ஃபுல்லா இன்ச் பை இன்ச்சா சந்தானம் காமெடி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஓகே ஓகே படம், அந்த படம் ஹிட் ஆனதுக்கு காரணமே சந்தானமோட காமெடி, அந்த காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு நடிகரா இருக்கட்டும் அவங்க கூட ஒரு காமெடி ஆக்டர் இருந்தாதான் அந்த சீனு அந்த படம் எல்லாமே ஹிட் ஆகும், எல்லாமே ரொம்பவே பேசப்படும், டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பேசப்படும் அப்படின்னு சொல்லலாம். சோ நான் சொன்ன மாதிரி சந்தானத்தை இன்ட்ரோ கொடுத்தது சிம்பு. இப்போ சந்தானத்தை பத்தி நீங்க என்ன பேச வரீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, பொதுவா சந்தானம் வந்து நிறைய காமெடி படங்கள் கொடுத்தாரு. அவரோட காமெடி படங்கள் பயங்கர ஹிட் ஆச்சு. ஹீரோ கூட அவர் வந்து காம்போ ரொம்பவே செட் ஆச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள வேவ் லென்த் ரொம்ப செட் ஆச்சு, ரொம்ப கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அதை தாண்டி நம்ம ஏன் இன்னும் காமெடியனாவே இருக்கணும் அப்படின்னு யோசிச்ச சந்தானம் ஒரு சில படங்கள்ல ஹீரோவா பண்ணியிருந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் படம் வந்து நல்லாவே ஓடிச்சு, ரொம்ப சூப்பரா போச்சு. அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் அவர் பண்ணும்போது பெரிய அளவுல போகல. சோ அது வந்து அவருக்கு ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு படத்துல கம்பேக் கொடுத்திருக்காரு. இப்ப மறுபடியும் அந்த படம் ரொம்பவே பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ சிம்புவை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிம்பு வந்து 2-3 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுப்பாரு. ஆனாலும் அது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். சிம்புவோட படம் வருமான்னு ரசிகர்கள்லாம் அவ்வளவு காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த வகையில ஏற்கனவே காம்போ செட் ஆன சந்தானம் அண்ட் சிம்பு இவங்களோட காம்பினேஷன் வரவே இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே காம்பினேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ராம்குமார் பாலகிருஷ்ண டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கணும். சோ அந்த படத்துல கண்டிப்பா சிம்புக்கு காமெடியனா வந்துட்டு சந்தானம் தான் இருக்கணும். இவங்க ரெண்டு பேரோட காம்போவை மறுபடியும் நம்ம கொடுக்கணும். சோ சந்தானம் சிம்புவோட படத்துல கம்பேக் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது சந்தானத்தை போயிட்டு அவங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க சிம்பு கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு சந்தானம் கேட்ட சேலரி தான் ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு எல்லாரையுமே. என்ன அப்படின்னா பொதுவா சிம்பு வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஒரு படங்களுக்கு 30 இருந்து 35 கோடி வரைக்கும் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஆனா சந்தானம் இப்போ சிம்புவோட நடிக்கிறதுக்கு காமெடியா நடிக்கிறதுக்கு 12 கோடி ரூபாய் வந்து சேலரியா கேட்டிருக்காராம். இது வந்து பெரிய அளவுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அவர் கேட்கறது நாம கொடுத்துதான் ஆகணும். ஏன் அப்படின்னா இப்ப அவர் மஸ்டா இந்த படத்துல சிம்பு கூட தேவை. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அவரோட மார்க்கெட் ரொம்ப ஹை வேல்யூவா தான் இருக்கு. அதனால அவர் கேட்கிற 12 கோடி இல்ல, இன்னும் 15 கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த படத்துல அவர் தான் பண்ணணும், சிம்பு கூட அவர் கண்டிப்பா நடிச்சே ஆகணும், இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் நம்ம மறுபடியும் கொடுக்கணும். இப்ப எல்லா படத்திலயும் எல்லா பாடல்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டா இருக்கக்கூடிய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் யூஸ் பண்றாங்க, சாங்ஸ் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நாம இந்த காம்போவை மறுபடியும் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செந்தில் கவுண்டமணி காம்போ பயங்கரமா செட் ஆச்சு. சோ அந்த வகையில பார்க்கும்போது அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா செட் ஆகும். சோ வானம் படத்துலயுமே ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து படங்கள் பண்ணல, இதை நாம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது ஸ்பெஷலா போகும். ரெண்டு பேருக்குமே
பயங்கரமான ஆடியன்ஸ் இருக்காங்க, பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ சந்தானமா நம்ம 12 கோடி இல்ல 15 கோடி கொடுத்தா அது புக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சோ சிம்பு நடிக்கக்கூடிய அடுத்த பட குழுவினர் எல்லாருமே சந்தானத்தை அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருமே கிட்டத்தட்ட ஓகே அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்காரா. சோ கூடிய சீக்கிரம் சிம்புவோட ரசிகர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐ ட்ரீட்டா சிம்புவோட படம் வரப்போகுது. சோ ஏற்கனவே தக் லைஃப் படம் வெயிட்டிங்ல இருக்கு வர்றதுக்கு. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் டேட் அந்த மந்த் அதெல்லாம் வந்துட்டு இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. சந்தானத்தை புக் பண்ணி அடுத்து சிம்புவை நாம வந்து இறக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ சிம்புவோட ரசிகர்களா இருக்கட்டும், சந்தானத்தோட ரசிகர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு 2 பேரையும் ஒன்னா ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கும் சிம்புவோ சந்தானம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.